டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய விதிக்கப்பட்ட தடையை சில நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்கியுள்ளது. டிக்டாக் செயலி மூலம் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய தடை விதித்து உத்தரவிட்டது. நீதிமன்ற தடையை நீக்கக் கோரி அதன் உரிமையாளர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமைக்குள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடிவெடுக்காவிட்டால் டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்கி உத்தரவிடப்படும் என தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருபாகரன், எஸ். சுந்தர் அமர்வில் மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தவறான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் செயலியை தானாக நீக்கம் செய்யும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக டிக்டாக் தரப்பில் வாதிடப்பட்டது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை காட்டிலும் டிக்டாக்கில் அதிக பாதுகாப்பு வசதிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது இந்தியாவில் சிறுவர் சிறுமியர்களை பாதுகாப்பதற்கென்று சரியான சட்டங்கள் இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். வழக்கு விசாரணையின் போது மத்திய மின்னணு துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் குழந்தைகளின் தனி உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்ட முன்வரைவு தயாராக உள்ளதாகவும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒப்புதலுக்காக வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து டிக்டாக் மீதான தடையை சில நிபந்தனைகளுடன் நீக்குவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆனால் சிறார் மற்றும் பெண்களின் ஆபாச வீடியோக்கள் மற்றும் சமூக சீர்கேட்டை ஏற்படுத்தும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய மாட்டோம் என உறுதிமொழி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இதையடுத்து டிக்டாக் நிறுவனம் தரப்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. டிக்டாக் செயலி தொடர்பாக இந்தியாவில் இருந்து வரும் புகார்களை விசாரிப்பதற்கு என நோடல் அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுவார் எனவும் டிக்டாக் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த உறுதிமொழியை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் டிக்டாக் நிறுவனம் கொடுத்த உறுதிமொழியை மீறும் பட்சத்தில் நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுக்கும் உரிமையியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை சந்திக்க நேரிடும் என எச்சரித்து வழக்கை முடித்து வைத்தனர்.